நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம்னா நாமக்கல் வந்திருக்கிறோம். நாமக்கல் எங்கே வந்திருக்கிறோம்னா சேலம் ரோட்டில் இருக்கிற ஹோட்டல் ஷானு இன்டர்நேஷ்னல் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறோம். ஹோட்டல் ஷானு இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் நாமக்கல்லில் சேலம் ரோட்டில் இருக்குது. இந்த ஹோட்டலில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல், இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா ஒரு இயற்கை பொருட்கள் கண்காட்சி. நம்ம உணவுப் பொருள் இயற்கையாக இருக்கிற பொருள் என்னென்ன பொருள் இருக்குது மற்றும் வாழை மரத்துலேயுமே குறிப்பாக வாழை மரத்துலேயும் தென்னை மரத்தில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு என்னென்னலாம் இங்கே கண்காட்சியில் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் இதில் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ் நேச்சுரல் ஃபைபர் யூனிட் ராசிபாளையம் மோனூர் அவங்க ஒரு டீம் இந்த கண்காட்சி சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழை நாரில் செய்த பொருட்கள். உண்மையிலுமே ஆச்சரியமாக இருக்குது. வாழை நாரில் இவ்வளோ பொருள் நமக்கு அன்றாட தேவையான நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள், ஹேண்ட்பேக்கு, இந்த சின்ன டம்ளர்மாக இருக்குது, பாய், எல்லாமே லஞ்ச் பேக்கு, நம்ம எல்லா பொருளும் பார்த்தோன்னா இயற்கையாக வாழை நாரில் செஞ்சுருக்காங்க. அந்த பொருளை பூரா கண்காட்சி வச்சுருக்காங்க. நீங்கள் வாங்கிக்கலாம். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இதை எஸ்எஸ் நேச்சுரல் ஃபைபர் யூனிட் ராசிபாளையம் மோனூர்காரங்க தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த பொருளெல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த உள்ளே பாருங்கள், இந்த கேம்பில் என்னெல்லாம் பாருங்கள். இந்த பொருளெல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம். இங்கே இந்த ஹோட்டல் வந்தீங்கன்னா ஹோட்டல் ஷானு இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் சேலம் ரோட்டில் இருக்குது. இன்றைக்கி நம்ம முக்கியமாக நம்ம உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது இயற்கையான பொருள் மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இங்கெல்லாம் பல நோய்கள்லாம் வருது. இது ஒரு பயனுள்ள நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ உண்மையிலே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கலாம். இதெல்லாம் நமக்கு இந்த வீடியோவெல்லாம் அரிதாக நிறையா கிடைக்காது. ஏன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாமே பார்த்தா ஒரு சுகாதார முறையில் ஒரு இயற்கையாக கிடைக்கும். வாங்க உள்ள கேம்பில் போகலாம். போய் என்னென்னு வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் நேச்சுரல் ஃபைபர் யூனிட், மாயா கிரீன்ஸ், பசுமை நாமக்கல் மற்றும் ரூரல் விஷன் இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம மகளிர் குழுக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களையும் விவசாயிகள் உற்பத்தி செய்ய பொருட்களையும் நல்ல தரமானதும் ஆரோக்கியமானதாகவும் இருக்குது. ஸோ அந்த பொருட்களை நாங்கள் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக, அதாவது குவாலிட்டி ப்ளஸ் அதனுடைய வேல்யூ தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இயற்கை கண்காட்சி நாங்கள் வச்சுருக்கோம். அது இல்லாமல் இங்கே தொடர்ந்து இந்த பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். உற்பத்தி செய்கிறவங்களுக்கும் மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட நேரங்களில் அவங்களுக்கு தரமான பொருள் கிடைக்குதா அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்கில் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்குமே நாங்கள் அந்த நுகர்வோருக்கும் உற்பத்தியாளருக்கும் ஒரு பாலமாக இருந்து செயல்படுறதுக்காக தான் இந்த ஒரு கண்காட்சியை நாங்கள் அமைச்சிருக்கோம். ஸோ இதுக்கு இப்போ இந்த 2 நாள் வரவேற்புகள் நல்லாவே இருக்குது. மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத இந்த 2 நாளில் நாங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு 4 டீம் சேர்ந்துருக்கோம். கண்டிப்பா இது இங்கேயும் கிடைக்கும். இங்க நிரந்தரமா இங்க கிடைக்கும். யாரும் இங்க 3 நாள் தான் கிடைக்கும் அப்படின்றது இல்லாம பொருள்கள் நேரடியா இங்கே வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல நாங்க கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் ஆன்லைன்லயும் நம்ம டோர் டெலிவரி பண்றதுக்கும் தயாரா இருக்கிறோம். ஏன்னா இதுல யாரும் மீடியேட்டர்ஸ் அந்த மாதிரி யாரும் கிடையாது. அதே போல எந்த ஒரு ஷாப்ல நாங்க கொண்டு போய் வச்சு விற்கிற அந்த பழக்கமும் கிடையாது. நுகர்வர்கள் டைரக்டா எங்ககிட்டயே வாங்கலாம். உற்பத்தியாளர்கள் அவங்களுடைய சர்டிஃபைடு உற்பத்தியாளர்களா இருந்தா மட்டும், அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க சர்டிஃபை பண்ணியிருக்காங்களா, அந்த குவாலிட்டி கண்ட்ரோல்ல இருக்குதா என்ன அப்படிங்கிறத பாக்குறோம். அதே போல மகளிர் குழுக்கள் நல்ல தரமான பொருட்கள் உற்பத்தி பண்றாங்க. ஸோ அதுக்கான மார்க்கெட்டிங்ன்றது இன்னைக்கு லெவல்ல பெரிய கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்குது. ஸோ இதையெல்லாம் நாங்க ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஸோ இதுக்கு இந்த மீடியா மட்டும் கிடையாது, நம்மளுடைய மக்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பா தேவை. அனைவருக்கும் நன்றி.
இதெல்லாம் என்ன ரேட்டுங்க? இது அப்படியே இதெல்லாம் என்ன ரேட்டுங்க சொல்லுங்க. இது வந்து வால் போச்சுங்கன்னா நாங்க வந்து வாழை நார்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 360 ரூபா வருது. 300 ரூபா. வால் போச்சு வந்து நம்ம செவுத்துல மாட்டி விடுறோம்ல அந்த மாதிரி. சரி சரி. இது வந்து ஃபைலுங்கண்ணா. ஃபைல் ஆஃபீஸ் ஃபைல் 265 ரூபா வருது ஃபைல் ஒன்று. எல்லாமே வாழை இந்த நார். இது எல்லாமே வாழை நார் தாங்க. இது வந்து சணல், இது வாழை நாருங்க. நாங்களே எல்லாமே மரம் முழுசா மரம் வாங்கி அதுல இருந்து எல்லாமே ப்ராசஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது வாங்குற மாதிரி இருந்தா உங்களுக்கு எப்படி கான்டாக்ட் பண்றோம்? எங்க விசிட்டிங் கார்டு இருக்கு, நோட்டீஸ் இருக்கு. ஓகே. இப்போ பரமத்திவேலூர் ஏரியாவுக்கு. ஆமாங்க. ஓஹோ. மோகனூர்ல தாங்க இருக்கணுங்க. மோகனூர் பரமத்திவேலூர் சிஸ்டம் சேனல். நீங்க அங்க இந்த இதில் கொடுத்தா நீங்க அங்க நான் கொரியர் பண்ணிடுவோம். மோகனூர்ல எங்க இருக்கணும்? மோகனூர்ல இருந்து சுப்பிரமணிய காலேஜ் கிட்ட இருக்குங்க. அங்க காட்டூர் ஸ்டாப். இதெல்லாம் கூடைங்கண்ணா. வாழை நார்ல வாழை மட்டையா வாங்கி கூட பின்றோம். கூட முடிஞ்சிட்டு இருக்கோங்க நாங்களா. எல்லாமே கைவினை பொருட்கள் தான் இங்க செய்யறது. எல்லாமே கைவினை பொருட்கள். வாழை நார்ல இவ்வளவு சேர்க்காது. இது எல்லாமே வாழை நார் தாங்க நாங்க செய்யறது. எல்லாமே இல்ல ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கோசரம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இயற்கையா இருக்கும். எல்லாம் மக்கும் பொருட்கள் தான் எல்லாமே. எதுவுமே பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றது இல்ல. அப்புறம் வந்து பேக்ஸ். இது வந்து பேபி பேக் 105 ரூபாய் வருங்க. அப்புறம் வெட்டிங் பேக் கல்யாணத்துக்கு எல்லாம் கொடுக்குறாங்களா அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தோம்னா அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு சைஸ்லயும் இருக்குங்க. இது வந்து வாட்டர் பாட்டில் பேக். வந்து லஞ்ச் பேக் ஸ்மால் குழந்தைங்க வாட்டர் பாட்டில் பேக் வந்து 190 வாங்க. ஒரு லஞ்ச் பேக் இருக்கு. லஞ்ச் பேக்லயே பெருசு 250 ரூபாங்க. அது வந்து இப்போ நீங்க இது ஹோல்சேலாவும் வாங்கினா கூட வாங்கி ஹோல்சேலாவும் செய்யறோம், ரீட்டைலாவும். ஆமா. அப்புறம் பேபி பேக் ஜிப்போட இருக்குங்க. அது வந்து ஜிப் இல்லாம பார்த்தோம். இது வந்து ஜிப்பு. அப்புறம் வந்து பர்ஸ். இது ஃபுல்லாவே வந்து வாழை நார் தான் இதுல செய்யறது. ஆமாங்க. 150 வருங்க. அப்புறம் வந்து கோகனட் ஸ்டிக் வாழை குச்சியில தென்னங்குச்சியில பண்ணிட்டு இருக்கோம். டைனிங் டேபிள் போற மேட்டுங்க. எஸ்எஸ் நேச்சுரல் ஃபைபர் யூனிட். இந்த ஹேண்ட் பேக்குங்க. எல்லாமே பண்றோம். இது ஹேண்ட் பேக் என்ன ரேட் வருதுங்க? ஹேண்ட் பேக் வந்து 500. எல்லாம் ஓரளவு குவாலிட்டி நல்லா குவாலிட்டி தாங்க எல்லாமே. சூப்பரா. இந்த இதெல்லாம் பவுச் பென்சில் பவுச் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்ல இருக்குங்க. இது வந்து குவாலிட்டியா இருக்கும். இது வந்து 100 ரூபாய் ஒரு பர்ஸ். இந்த பர்ஸ் வந்து சணல் பை ஜூட்ல. ஆமாங்க. இது 90 ரூபாய். இயற்கையா இருக்கிறது உடம்பு எல்லாமே. எல்லாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால அதுக்கோசரம் ஆமாங்க. சரி ஓகே நன்றி. ஓகே. சொல்லுங்க என்னங்க நம்ம ப்ராடக்ட் என்ன? நம்மளுடைய இது என்ன ப்ராடக்ட்? இது ஹெர்பல் இது அழகு சாதன பொருட்கள். சரிங்க. இல்ல இன்னும் நான் பேச ஸ்டார்ட் பண்ணல, எடுத்துறாதீங்க. சொல்லுங்க. என்னுடைய பேர் வனிதாங்க. நாங்கள் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தாலுக்கா வாழவந்திங்கிற கிராமத்தில் எங்களோட நிறுவனம் அமைந்திருக்கு. இது வந்து எப்படின்னா மூலிகை அழகு சாதன பொருட்கள் ஃபுல்லி ஹெர்பலில் கொடுக்கணும். ஹெர்பல் அழகு சாதன பொருட்கள் ஃபுல்லாக ஃபேஸ் பேக்கு சீயக்காய் ஃபுல்லாமே மக்கள் வந்து ஃபுல்லாகவே ஹெர்பலில் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணதுங்க. இது வந்து நம்மக்கிட்ட வந்து சோப்ஸு, ஹெர்பல் சீயக்காய், குளியல் பொடி, பாத்திங் பவுடர், டீடான் ஃபேஸ் பேக், அப்படி குங்குமாதி தைலம், ஹெர்பல் ஹேர் ஆயில்ன்ட்டு ஒரு 7 ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குங்க. இப்போ வந்து சீயக்காய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம இருக்கிறது வில்லேஜ் அப்படிங்கிறனால ஃபுல்லாக பக்கத்தில் இருக்க ஆவாரம்பூ, செம்பருத்தி இலை, செம்பருத்தி இதெல்லாம் நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணி அது செய்கிறதுங்க. அது யூஸ் பண்ணாலே நான் ஒரு நேச்சுரல் அரோமா நம்ம ஃபீல் பண்ண முடியும். அடுத்தது குளியல் பொடியும் அப்படிதான். சோப் யூஸ் பண்ணால் எப்படி இருந்தாலும் அந்த வியர்வை நாற்றங்கள்லாம் வரும். ஆனால் நம்ம ஹெர்பல் பாத் பவுடர் யூஸ் பண்ணும்போது நம்மளோட
அந்த இயற்கையான ஒரு ஹெர்பலோட ஸ்மெல்லை வந்து நாமளே ஃபீல் பண்ண முடியும். ஹெர்பல் ஹேர் ஆயிலும் அப்படிதான். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு இது ஹேர் ஆயில், ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து இதுங்க. சூப்பர். ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சு அப்பயே இது பண்ணி ஒரு 2-3 டேஸ் எல்லாமே ஓன் ப்ராடக்ட். நானும் என்னுடைய தோழியும் சேர்ந்து தான் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. குங்குமாதி தைலமும் அப்படிதான் நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இது குங்குமாதி தைலம் அப்படிங்கிறது நைட்டு நம்ம ஈவன் ஸ்கின்னா இருக்கிறதுக்குங்க, அந்த கரும்புள்ளி வர்றது, மங்கு வர்றது, அதுக்கெல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இது ஹெர்பல் சோப் வந்து ஒரு 15 வகையான சோப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆவாரம்பூ சோப்பு, கற்பூரவள்ளி சோப்லாம் மேக்சிமம் யாரும் செய்ய மாட்டாங்க. அந்த கற்பூரவள்ளி இலையோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து பண்றது. ஆல் ஹெர்ப் சோப் அப்படிங்கிறது எல்லா வகையான மூலிகையும் சேர்ந்து பண்றது. நல்லா மக்கள் வந்து அதை விரும்பி வாங்குறாங்க. இதுதான் ஹெர்பல் சீயக்காய். இது வந்து நம்ம சீயக்காய்ங்க போட்டு குளிச்சோம்னா அந்த ஹெர்பல் அந்த இயற்கையோட மனம் வந்து நம்ம கூந்தல் இது பண்றதை நம்மளே உணர முடியும். நல்லா இருக்குங்க. நேத்திங்க அது நம்மளுக்கு அவ்வளவுதான். நம்ம இந்த ப்ராடக்ட் உங்க ப்ராடக்ட்ல வாங்கலாம் எப்படி? இதுல போன் நம்பர் இருக்குங்க, விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணா நாங்களே நாங்க நாமக்கல்ல தான் இருக்கனால எங்க லோக்கல் இது பண்ணோம். அப்புறம் கொரியரும் பண்ற. கொரியர் என்ன பேர் இருக்கு நம்ம கம்பெனி பேர்? விஆர் நேச்சுரல்ஸ். விஆர் நேச்சுரல்ஸ் மோகனூர். எஸ் வாழ வந்து எஸ் வாழ. ஓகே நன்றி. ஓகே சார், வணக்கம் சார். நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலைங்கிற ஒரு கிராமத்துலேருந்து, மலை கிராமத்துலேருந்து வர்றோம். எங்கிறது வந்து FPO நிறுவனம், சிறுமலை காய்கறி விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனம் அந்த இருக்குது. அது இங்கே ஒரு 700 விவசாயிகள் இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுற பொருள் தான் இது எல்லாமே. வாழைப்பழம், தேன், மிளகு, காஃபி, அப்புறம் சவுச்சவு, அவரை, பீன்ஸு, இந்த மாதிரி காய்களும் விளையுதுங்க. எல்லாமே ஆர்கானிக் முறையில் இருக்கிறத எடுத்து எங்கள் விவசாயிகள்கிட்ட வாங்கி நாங்கள் விற்பனை பண்ணுறோம். இங்கே நாமக்கல் மாவட்டத்துக்கு இந்த சுகந்தி மேடம் அவங்க எங்களை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. வந்து இந்த மாதிரி எங்கள் சார்ட்ட சொல்லி இந்த மாதிரி ஸ்டால் பண்ணுங்கள், நம்ம எல்லாரும் இந்த மாதிரி இயற்கை பொருட்களை மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக 3 நாள் ப்ரோக்ராமுக்கு இன்னைக்கு 2வது நாளில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார். இது வந்து சிறுமலை வாழைப்பழம் சார். இது வந்து இது பழம் விளையிறதுக்கே 15 to 18 மாசம் ஆகும். இது வந்து நம்ம இந்திய அரசாங்கத்திட்ட புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு மருத்துவ குணமுள்ள பழம். இது வந்து மற்ற பழங்கள் மாதிரி இல்லை. இது வந்து ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம். பழுக்க அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், மருத்துவ குணம் வாய்ந்தது. அந்த மலையில மூலிகையில் விளையுது. இது வந்து பழனிக்கு, பஞ்சாமிரத்துக்கு இந்த பழத்தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்றாங்க. இது வந்து தேன் வந்து மலையில மலைவாழ் மக்கள் எடுத்துட்டு வர தேன். அதே மாதிரி இந்த மிளகு வந்து அங்க எல்லா விவசாயிகள்கிட்ட வாங்கி நாங்க பண்றோம். இந்த மிளகு இது பேக் பண்ணி இந்த மாதிரி பண்றோம். இந்த மாதிரி காஃபி வந்து ஃபில்டர் காஃபி. அது வந்து அங்க விளையிற காஃபியை விவசாயிகள்கிட்ட வாங்கி அதை விதையை எடுத்து அதை காய போட்டு வறுத்து அதை பொடி பண்ணி நாங்கள் பேக் பண்ணி இந்த மாதிரி பண்றோம். எல்லாமே இயற்கையான பொருட்கள் தான். ஆமாம். நன்றி நன்றி சார். அந்த புல்ல முன்னாடி இது வந்து ட்ரை பனானா. இது வந்து ட்ரை பனானா. நம்ம இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம்னா, இதோட வாழ்நாள் அதிகப்படுத்துறோம். ஒரு வாழைப்பழத்தை நம்ம 3 to 4 நாள் வரைக்கும் தான் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் அது கெட்டு போயிடும். அதை நம்ம எப்படி மதிப்பு கூட்டி வைக்கிறோம்னா, இது மூலியமா நம்ம சோலார் ட்ரை மூலியமா பதப்படுத்தி அது மூலியமா வைக்கிறோம். எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்கல, எல்லாம் ஆர்கானிக். இது மூலியமா நம்ம இது 6 மாசம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஹெல்த்தியானது கூட, எல்லாத்துக்கும் விரும்பி சாப்பிடலாம். 6 மாசம் வரைக்கும் சாப்பிடலாங்களா? வாழைப்பழத்தை எப்படி மதிப்பு கூடலாம் 3 நாள் பழத்தை 6 மாசம் வரைக்கும். பரவாயில்ல. ஆனா கெமிக்கல் ஹனி மட்டும் தான் சேர்க்கிறோம். அது வாழ்நாள் அதிகப்படுத்துறதுக்கு. வேற எதுவுமே வேற எதுவுமே நம்ம சேர்க்கல. இது வாழைப்பழம் கிடைக்காதவங்களுக்கு நம்ம இது வாங்குற மாதிரி தான். எங்க வாங்குறோம்? இங்கேயே நம்ம ஹோட்டல்ல இதுக்கப்புறம் ரெகுலரா பரமத்தியூர். இப்ப இந்த பரமத்தியூர் நம்ம சேனல் பரமத்தியூர் 360. இப்ப நம்ம பரமத்தியூர் மக்களுக்கு இது எங்க வந்து வாங்கலாம்? இது போன் நம்பருக்கு பண்ணீங்கன்னா நான் கொரியர்லயும் அனுப்பிச்சுடுவோம். இல்ல நான் எங்கேயும் சேல்ஸ் எல்லாம் பண்ணல. நாங்க டைரக்டா கேட்கறவங்களும் ஆர்டர் பண்ணி
ஓகே. எங்க ஹோட்டல்ல இது மாதிரி நிரந்தரமா இதுக்கப்புறம் இங்க ஸ்டால் மாதிரி வைக்கிறாங்க. நாமக்கல் வந்தாலும் கிடைக்கும், எங்க இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணா என்ன அட்ரஸ் இருக்கு? தொட்டியத்துல வந்து தொட்டியம் வாழை உற்பத்தியாளர் குழுன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. தொட்டியத்துல வந்து அது டைரக்டா இது வந்தாவே சொல்லிடுவாங்க, நேர்ல இருந்து வாங்கிக்கலாம். கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொரியர்லயும் டெலிவரி பண்ணி கொரியர்ல ஃபோன் நம்பர் நீ கொடுங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், வாங்கி வாங்கி பரமத்தியூர் ஏரியா. ஓகே. அடுத்தது என்ன? அடுத்து வந்து இது சீட்டின் பேரு. இது வாழையிலேயே பண்ண மிட்டாய் மாதிரி, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இதோட இந்த ஏலக்காய் சேர்த்திருப்போம். ஏலக்காய் வந்து நெஞ்சரிச்சல் அதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ரெண்டையும் அரைச்சு நம்ம அதுல இருந்து பண்றது இந்த சீட்டி. குழந்தைங்களாம் இந்த சீட் பண்ணி சாப்பிடுவாங்களா, சப்பி சப்பி, அவங்களுக்கு ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும். அதுக்காக நம்ம இது வந்து நட்ஸ். ஐடி வேலைக்கு போறாங்களா கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணுங்கிறதுக்காக ஒரு இது. இது ரெண்டும் நூடுல்ஸ் பிஸ்கட் வந்து பார்த்தோம்னா நம்ம சிறுதானியத்திலேயே பண்றோம். எல்லாமே வாழைக்காய் பவுடர் பிளஸ் சிறுதானியம். வாழைக்காய் பவுடர் மட்டும் போட்டா அந்த டேஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட் வந்துருச்சு. நம்ம ஆர்கானிக்கா எப்படி பண்ணலாங்கிற ஒரு கான்செப்ட்ல பண்ணது. நம்ம பனானா பவுடர் ட்ரை பண்ணிருக்கோம். அதே மாதிரி தான் பிஸ்கட்டும் அதே இதுல பண்ணதுதான் இது பிஸ்கட். ஓகே ஓகே. அடுத்து வந்து நியூட்ரிஷன் பவுடர், பனானா பவுடர். ஏன்னா பனானால வந்து பொட்டாசியங்கிற கண்டென்ட் அதிகமா இருக்கு. அது மனிதனை வந்து ஆக்டிவ் ஆக்குறது அது ரொம்ப முக்கியம். அது நம்ம அதிகமா பால்ல கலந்து குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு எல்லாம் வாழைப்பழம் நிறைய பேருக்கு பிடிக்காது இல்ல, அவங்களுக்காக அதுல கலந்து குடிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாவும் இருக்கும், ஊட்டச்சத்தாவும் இருக்கும். அதே மாதிரி ஊறுகாவும் அதுலதான். வாழை பூலையும் ஊறுகாய் பண்றோம், வாழை தண்டுலையும் பண்றோம். மகளிருக்கெல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கும் சமையலுக்கு. இப்போ இது வந்து நீங்க வந்து தொட்டியத்துல வந்து வாழைப்பழம் வாழை உற்பத்தியாளர் குழு, வாழை உற்பத்தியாளர்கள் குழு. அப்படி ஃபோன் நம்பர் சொல்லுங்க, உங்க ஃபோன் நம்பர். 63 69 27 77 73 27 27. ஓகே. வாழை உற்பத்தி குழு தொட்டியத்துல வந்து இந்த நம்பரை நீ காணிப்பா கொரியர் கூட அனுப்பிச்சுட்றீங்க. சரி, ஓகே. நன்றி, அருமை அருமை, சூப்பர். நன்றி நன்றி நன்றி. ஓகே, தேங்க்யூ. வணக்கம் தம்பி, என் பேர் SR பத்மநாபன். இயற்கை வேளாண்மை பயிற்சியாளர் அண்டு நானும் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 20 ஆண்டுகளா. இதுல நிறைய விவசாயிகளுக்கு நாங்க பயிற்சி கொடுக்குறோம், வேளாண்மை துறை மூலியமாவும் ICICI ஃபவுண்டேஷன் மூலியமாவும், அது இல்லாத தொண்டு நிறுவனம் மூலியமாவும் பயிற்சி கொடுக்குறோம். இதுல இயற்கை விவசாயம் பண்ணி அதுல உற்பத்தி பண்ண அரிசிகள்லாம் நாங்க இங்க வகைப்படுத்தியிருக்கோம். பாரம்பரிய அரிசிகள் பூராமே வகைப்படுத்தியிருக்கோம். இதுல எல்லாமே மருத்துவ குணங்கள் உண்டு. இயற்கை முறையில பண்ணும் பொழுது மருத்துவ குணங்கள் உண்டு. இந்த அரிசிகள் இல்லாத எண்ணெய்களும் ஆர்கானிக் முறையில பண்றத நாங்க காட்சிப்படுத்தி இருக்கோம். அது இல்லாத இயற்கை வாழை பாத்தீங்கன்னா நாங்க மூங்கல் போடாம ஒரு இதெல்லாம் தொடர் வாழை. இது இப்ப இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா 5வது 6வது வாழையில வெட்டப்பட்ட தார்கள். தேங்காயும் பாத்தீங்கன்னா இயற்கையான ஆமா ஆரப்பட்ட தொடர் வாழை விடலாம். அந்த தொழில்நுட்பம்லாம் நம்ம விவசாயிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். என்னோட ஃபீல்டுலயே இதெல்லாம் இருக்கு, என்னோட வயல்லயே இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். அது இல்லாத இந்த அரிசிகள் பாத்தீங்கன்னா நிறைய ரகங்கள், பாரம்பரிய ரகங்கள் இருக்கு. இதை வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் விதை நெல் கொடுத்து அவங்கள அதிகமான முறையில விளைய வச்சு இப்ப மார்க்கெட்டிங்கும் கொண்டுகிட்டு வந்திருக்கோம். அதுக்காக நம்ம பாத்தீங்கன்னா காட்டுப்புத்தூர்ல பக்கத்தால ஸ்ரீராம சமுத்திரத்துல பாரம்பரியம் மக்ரோ ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட்னு ஒன்று ஆரம்பிச்சு, இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வெளிநாட்டுல இருந்து வந்து டைரக்டர்ஸ் எல்லாம் தமிழர்கள் வந்து நேரடியா என்னை தேடி வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இது மார்க்கெட்டிங் பண்ணுங்க, இந்தியாக்குள்ளேயும் கொடுக்கணும், அது இல்லாத வெளிநாட்டுக்கும் கொண்டுகிட்டு போகணுங்கிற நோக்கத்துல தான் அவங்க வந்திருக்காங்க. உள்நாட்டு தேவை போக வெளிநாட்டுக்கு கொண்டுட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இங்க எல்லாமே நாங்க ஒரு ஸ்டால் அமைச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆர்கானிக் முறையில உற்பத்தி பண்ணப்பட்ட பொருட்கள் தான் வச்சிருக்கோம். மக்களுக்கு போய் சேர்றதும் நஞ்சில்லாத உணவா வேணும். இந்த இதை பாத்தீங்கன்னா நாங்க நாமக்கல் சாணு ஹோட்டல்ல வந்து நிரந்தர ஸ்டால் ஒண்ணு இங்கேயே வைக்கிறோம். நாமக்கல் மக்களுக்குன்னு இல்லை, எல்லா தர மக்களும் இங்க வாங்கலாம். உங்களுக்கு கொரியர் மூலம் கேட்டாலும் நாங்க அனுப்புறோம். அதுக்கும் முயற்சி எடுத்து நிரந்தரமா அந்த இடத்துல இருக்கும். நாமக்கல் சேலம் ரோட்ல உங்களுக்கு நாமக்கல் டு சேலம் போற ரோட்ல 3 தேட்டர்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த தேட்டருக்கு இப்ப அருகாமையில சானு இன்டர்நேஷனல் ஹோட்டல் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர ஸ்டால் இருக்கும். இந்த காட்சி பொருள் இல்லாத இயற்கையான முறையில உற்பத்தி பண்ணப்பட்ட அனைத்து பொருட்களும் அங்க கிடைக்கும். அரிசியில இருந்து ஆயில்ல இருந்து எல்லாமே நாங்க சொந்தமா தயாரிக்கிறது தான். செக்குல ஆட்டி எண்ணெய் எடுக்கிறோம், மரச்செக்குல. நீங்க வந்து எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். நிரந்தரமா இந்த ஹோட்டல் முன்னாடி ஸ்டால் இருக்கும். அந்த ஸ்டால்ல எப்ப வேணாலும் வந்து நீங்க நிரந்தரமா வாங்கிக்கலாம். அதுக்காக தான் இந்த இதை நாங்க
இது என்ன ப்ராடக்ட்? இது வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் வந்து உளுந்து அந்த தண்ணி சுண்டுன பிறகு ஆட்டப்பட்ட எண்ணெய். இந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா சமையலுக்கு அருமையா இருக்கும். நம்ம மேல் யூஸுக்கும் பயன்படுத்துவோம், மருத்துவத்துக்கும் கொடுத்து. என்ன பிரைஸ்? இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை பிரைஸ் மாறும். இன்னைக்கு வந்து ஸ்டால்ல 280 ரூபாய்க்கு லிட்டர். ஆமா, 1/2 லிட்டர் பாத்தீங்கன்னா 140 ரூபாய்க்கு இருக்கும். இது மாறுபடும், ஏன்னா தேங்காயோட விலை ஏறுறது இறக்கத்தை பொறுத்து மாறுபடும். அதே மாதிரி ஒவ்வொன்றும் இன்னைக்கு எல்லாம் காஸ்ட்லியான விலைக்கு போயிடுச்சு. இது கருப்பட்டி போட்டு ஆட்டப்பட்ட ஒரு எண்ணெய். இது உள்ளுறுப்புக்கு நல்ல ஒரு ஆயிலாவும் இருக்கும். அது இல்லாத குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. நெல்லெண்ணெயை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். மேல தேய்ச்சி குளிக்கும் பொழுது நம்மளுக்கு வர்ற அந்த சரும நோய்கள், உடல் உஷ்ணம், இதெல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கும். இப்ப இந்த விளக்கெண்ணெய் பாத்தீங்கன்னா தண்ணி சேர்த்து ஆட்டுவாங்க. நாங்க தண்ணியே சேர்க்க மாட்டோம். இது வந்து பியூராவே விளக்கெண்ணெய் எடுக்கிறோம். இது உள்ளூருப்புக்கும் சாப்பிடலாம், வெளியும் பயன்படுத்தும். 1 லிட்டர் என்ன ரேட்டுங்க? இது வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அங்க வந்து ஸ்டால்ல 170 ரூபான்னு கொடுக்குறோம். இது மாறுபடும், அந்த ஆமணக்கு விதை கிடைக்கிறத பொறுத்து மாறுபடும். ஏன்னா இந்த சீட்ஸ் பூராமே நாங்க இயற்கையில பண்றதுனால அந்த ஒரு நிரந்தரமான விலை கொடுக்க முடியாது. அதனால அந்த விலை ஏற்றம் இறக்கத்தை பொறுத்து ஆயிலோட இத பிரைஸ் மாத்தி கொடுப்போம். பொருளாதார உற்பத்தியை பொறுத்து இது பண்ணுவோம். உழவர்கள் உற்பத்தியை தான் நாங்க மெயினா பாக்குறோம். அரிசியில பார்த்து பாத்தீங்கன்னா இது வந்து காட்டு யானம். இந்த அரிசி பாத்தீங்கன்னா காட்டு யானம். இது வந்து மூலவியாதியை சரிப்படுத்துன்னு சொல்றாங்க. அது உள் உறுப்புகளுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. நல்லா போயிட்டு இருக்கு எங்க கிட்ட. மாப்பிள்ளை சம்பா எல்லாத்துக்கும் அருமையான ஒரு அரிசி. பாத்தீங்கன்னா இது வந்து சிகப்பா இருக்கும். இதெல்லாம் முதல் நாளே ஊற வச்சு முழு அரிசியை சமைக்கணும். இல்லைன்னா 1-2 நம்ம வந்து உடைச்சிட்டு சமைச்சிங்கன்னா வேகமா சமைக்கும். ஏன்னா மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் கோட்டிங், அந்த தோலை மட்டும் நீக்கிறோம். இதுக்கு நாங்க மிஷின் வச்சிருக்கோம். காட்டுப்புத்தூர்ல மிஷின் இருக்கு. இது 1/2 கிலோ வருங்களா? இது 1/2 கிலோ வந்து 70 ரூபா வரும். இது அதே மாதிரி இது காட்டியானம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மார்க்கெட் பிரைஸை விட கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. அதே மாதிரி இது 60 குருவை. இது இட்லி தோசைக்கு அருமையா இருக்கும், அதுக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த பாரம்பரிய அரிசியில தூயமல்லி வெள்ளை அரிசி, இது நாங்க பாயில் பண்ணியும் கொடுக்குறோம். பாயில் பண்ணி தோல் நீக்கி அந்த கோட்டிங்கோட கொடுக்குறோம். இது ஏன்னா கொலன்னு போயிடும். அந்த பச்சை அரிசி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. பெரும்பாலும் பாரம்பரிய அரிசி பச்சை அரிசியா சாப்பிடுறது நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ரத்தசாலி, இது மருத்துவ குணமத்துக்கு நல்ல அரிசி. அதே மாதிரி நவரா, அதுவும் சிறப்பான அரிசி. இது வந்து மஞ்சள் பொன்னி, இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம வெள்ளை பொன்னியோட சேர்ந்ததுதான் இது. வெள்ளை அரிசி நல்லா இருக்கும், உள்ளுறுப்புகளை குணப்படுத்துது. அதுக்கப்புறம் தான் பூங்கார். இந்த பூங்கார் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் சாப்பிடுற அரிசி. இந்த அரிசி வந்து பெண்கள் வந்து நல்லா சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு வந்து கால்சியம் சத்து குறைபாடு வரும். அதெல்லாம் பெண்களுக்கு வர்ற தளர்ச்சியை என்ன ரேட்டு? இது வந்து பாத்தீங்கன்னா 70 ரூபா நாங்க கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டால்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவப்பு கவுனி அரிசி, புட்டு செய்வாங்க. இது கேரளாவில் அதிகமா வாங்கி சாப்பிடுறாங்க. இப்ப நம்ம மக்களுக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தோசை இட்லிக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இது வந்து பயன்படுது சிவப்பு அரிசி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணிச்சம்பா. இது வந்து சும்மாவே வாயில போட்டு சாப்பிடலாம், அவ்வளவு அருமையா இருக்கும். இருந்தாலும் இதை கொஞ்சம் வறுத்து சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த பொறி கொடுக்குறாப்புல இருக்கும், அதுக்கு நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப அருமையான அரிசி இது மணிச்சம்பா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மணிச்சம்பா. இது காளா பாத்துன்னு சொல்றது இந்த அரிசி. இது வெள்ளை அரிசியா இருக்கும், இது சிறுவெட்டா இருக்கும். இது சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், இது அருமையா இருக்கு. அதே மாதிரி கொத்தமல்லி சம்பான்னு ஒரு அரிசி இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அது தீர்ந்துருச்சு, இப்ப வந்துகிட்டு இருக்கு, ஸ்டாலுக்கு வந்துகிட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். அந்த கொத்தமல்லி வாசம் வரும் சமைச்சு சாப்பிடும் போது. கொத்தமல்லியில என்னென்ன சத்துக்கள் இருக்கோ, கிட்னிக்கு உண்டான சத்துக்களை கொத்தமல்லி தலை தர்றாப்புல இதுவும் எடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால பாரம்பரிய அரிசிகள் எல்லாத்துலயும் மருத்துவ குணங்கள் இருக்கு. இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து வெளியும் சொல்லிட்டு இருக்காங்க. யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் நிறைய அந்த நிகழ்ச்சி ஒரு அரிசியில இருக்கிற சத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. மெயினா வந்து நீங்க பாரம்பரிய அரிசி பண்றது விற்பனை வந்து கம்மியா இருக்கு. அதனாலதான் நாங்க இந்த கம்பெனியை ஆரம்பிச்சோம். பாரம்பரிய மக்ரோ ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட் ஆரம்பிச்சது அந்த விவசாயிகளுக்கு அறுவடையானவனையும் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கணுங்கிறதுக்காக தான் இதை கொண்டுகிட்டு வரோம். இது வருங்காலத்துல நல்ல மார்க்கெட்டுக்கு கொண்டுகிட்டு வந்தோம்னா விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நாங்களும் இதை நல்லா சிறப்பா கொண்டுகிட்டு போய் கன்சியூமருக்கு வாங்குவவங்களுக்கும் ஒரு நல்ல விலையில கொடுக்க முடியும். நன்றிங்க. பேஸ் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிருக்கீங்க.
இது பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி சத்து பானம் நாங்கள் இங்கே இந்த ஸ்டாலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனியை முதல் நாளே உடைச்சி ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இது வெந்துடும். அதுக்கப்புறம் அதில் ஏலக்காய் போட்டுட்டு தேங்காய் பால் சேர்த்தி இப்போ நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு பூண்டு, கொஞ்சம் சீரகம், வெந்தயம் போட்டு காரமாகவும் சாப்பிட்லாம். கொஞ்சம் அதுவும் ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கும் இந்த கருப்பு கவுனி பயன்படுத்தலாம். இதில் மோர் கலந்தும் சாப்பிட்லாம். நம்ம விருப்பம், எப்படி வேணாலும் இந்த கஞ்சியை வச்சு சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு இன்னைக்கு எல்லாத்துக்கும் பழக்கமாயிடுச்சு. சர்க்கரை வியாதை குணப்படுத்துது, ப்ரெஷரை குணப்படுத்துது. இந்த கருப்பு கவுனி வேகமாக போயிட்டுருக்கு. நல்ல அரிசியாகவும் இருக்குது. இது இயற்கையில் செய்யலைன்னா கசப்பு தெரியும். இந்த பாரம்பரிய அரிசி பூரா நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கசப்பு தெரியும். ரெண்டாவது, கைக்கூத்தல் அரிசியை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு நாள் அரிசியை ஒரு கொஞ்சோண்டு ஊற வச்சுட்டு ஒரு கதர் துணியில் கட்டி வச்சிங்கன்னா மறுநாள் முளப்பு வந்துருக்கும். பாசிப்பயிரில் எப்படி முளப்பு வருதோ முளப்பு வரக்கூடிய இதையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஒவ்வொரு இதையும் நம்ம இயற்கையான முறையில் பார்க்கறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். மஞ்சளை வந்து நல்லா சூடு பண்ண தண்ணியில் போட்டிங்கன்னா எண்ணெய் மிதக்கும். அது மாதிரி ஒவ்வொன்றும் மிளகாத்தூளை போட்டிங்கன்னா அது படியக்கூடாது. அந்த சாயம் வந்து சாயமாக நின்னதுன்னா அது கலப்படும். இது மாதிரி ஒவ்வொரு தொழில்நுட்பமும் இருக்குது. நம்ம வாங்குறவங்களும் அதெல்லாம் கற்றுக்கணும். அதை புக்கில் படிக்கிறதோடு இல்லாத பார்த்து தெரிஞ்சுக்கணும். நன்றி. என் பேர் வந்து காளிமுத்துங்க. மாயாகிரிங்கிற ஆட்டோமேஷன் சிஸ்டம் கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க. எங்களோட நிறுவனம் வந்து கோயம்புத்தூரில் பீளமேடுங்கிற இடத்துல எங்களோட ஆஃபீஸ் வந்து இருக்கு. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா விவசாயிகளுக்கு அவங்களுடைய தோட்டத்துக்கு தேவையான எலக்ட்ரானிக்கல் ஐட்டங்களான ஆட்டோமேஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து எங்களோட பொருள்கள் எல்லாமே தயாரிச்சிருக்கோம். இதெல்லாமே விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக அமையுங்க. பொதுவாக நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுல விவசாயிகளோட தோட்டத்தில் சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருப்பாங்க. அதே போல் கோழி பண்ணையில் கோழி முட்டைகளை வச்சு கோழிகளை வளர்த்திட்டு இருப்பாங்க. அந்த சிஸ்டத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஆட்டோமேஷன் சிஸ்டம் வந்து நம்ம அடாப்ட் பண்ணி தர்றோம். சென்சார் பேஸ்டு இரிகேஷன் சிஸ்டமும் பண்ணி தர்றோம். பொதுவாக வந்து விவசாய தோட்டத்தில் சொட்டு நீர் பாசனம் விவசாயிகள் அமைச்சிருப்பாங்க. நார்மலாக அவங்க கையில் மேனுவலாக தான் வால்வு ஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம அந்த வால்வுகளுக்கு பொதுவாக சொலனாய்டு வால்வுகள் கொடுத்து டைமிங் கொடுத்து அந்த டைமிங் அடிப்படையில் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணி தர்றோம். அதே போல் வந்து இதெல்லாம் வந்து சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறதுங்க. நம்ம கோழிப்பண்ணையில் ஒரு கோழிப்பண்ணை நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குது, எவ்வளோ மாய்ச்சர் சென்சார்ஸ் இருக்குங்கிறது எல்லாமே காலநிலைக்கு தகுந்த மாதிரி அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபீடிங் கொடுக்குறத நம்ம சிஸ்டத்தில் நம்ம கொண்டு வந்திருக்குங்க. நம்மளோட சிஸ்டம் எல்லாமே விவசாயிகள் தங்களுடைய மொபைல் மூலமாக எங்கே இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணுற சிஸ்டம் தான் நம்ம கொடுக்குறோங்க. கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம் நம்மளுடைய நிறுவனத்தோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயி பயன்படுத்துறது ரொம்ப எளிதானது. த்ரூ அவுட் இந்தியா முழுக்க அவங்க எங்கே இருந்தாலும் மொபைல் மூலமாகவே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நன்றிங்க சார். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் சனு இன்டர்நேஷனல் ஹோட்டலில் நமது இங்கே பாரம்பரிய இயற்கை வேளாண் விளைபொருட்கள் கண்காட்சியானது பசுமை நாமக்கல் எஸ்எஸ் நேச்சுரல் ஃபைபர் யூனிட், மாயா கிரீன்ஸ் நிறுவனம், அதே போன்று ரூரல் விஷன் தற்சார்பு இயற்கை அங்காடி, தமிழகத்தில் இருக்கின்ற உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், மகளிர் குழுக்கள் எல்லாம் இணைந்து ஒரு 3 நாட்கள் அவர்கள் உற்பத்தி செய்கின்ற தரமான கலப்படம் இல்லாத நேரடியாக அவர்களே வந்து காட்சிப்படுத்துகின்ற கண்காட்சியானது நடைபெற்று வருகிறது. 25, 26, 27 ஆகிய தேதிகளில் நேற்று 25ஆம் தேதி நாமக்கல் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். இன்றைக்கு பொதுமக்கள் வந்து பார்வையிட்டு செல்கின்றார்கள். இதில் பல்வேறு இடங்களிலிருந்து ராமநாதபுரத்திலிருந்து பனை வெல்லம், பனம் கருப்பட்டி, அதே போன்று மீன் ஊறுகாய், மீன் தொக்கு, திண்டுக்கல்லிலிருந்து முருங்கை எண்ணெய், மதுரையிலிருந்து கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் போன்ற பாரம்பரிய இயற்கை உணவு எண்ணெய் வகைகள், அதே போன்று தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வாழை மதிப்பு கூட்டிய பொருட்கள் எல்லாம் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பொள்ளாச்சியிலிருந்து தேங்காய் எண்ணெய்கள், தேங்காயிலிருந்து என்னென்ன பொருட்கள் மதிப்பு கூட்டிய பொருட்கள் இருக்கின்றதோ அந்த பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கின்றது. அதே போன்று நமது பாரம்பரியமாக பயன்படுத்துகின்ற இந்த அழகு சாதன பொருட்கள், சீயக்காய் தூளிலிருந்து, அரப்பு தூளிலிருந்து, முக பொலிவுக்காக பயன்படுத்துகின்ற குளியல் பொடி, பல்வேறு விதமான அந்த மூலிகை பொடிகள் எல்லாம் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த இட்லி பொடி, ரசப்பொடி, பல்வேறு விதமான பொடி வகைகளும், மசாலா வகைகளும், ஊறுகாய் வகைகள், தின்பண்டங்கள் எல்லாம்
கொல்லிமலையிலிருந்து சிறுதானியங்களை கொண்டு வந்து அதன் மூலம் அதில் நிறைய பொருட்களை உற்பத்தி செய்திருக்கிறார்கள் குழுக்கள் எல்லாம். சிறுதானியங்களிலே பிஸ்கட், சிறுதானியங்களிலே பல்வேறு விதமான உணவுப் பொருட்களை எல்லாம் மதிப்பு கூட்டி தயாரித்திருக்கிறார்கள். ஆகவே இவையெல்லாம் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த கண்காட்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது தொடர்ந்து 3 நாளுக்கு பிறகு இங்கு நிரந்தரமாக இங்கு ஒரு ஸ்டால் அமைக்கப்படுகின்றது. சனு இன்டர்நேஷனல் ஹோட்டல் முன்புறத்திலே முகப்பு பகுதியிலே ஒரு நிரந்தரமாக இந்த பொருட்கள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் தொடர்ந்து அவர்கள் இந்த நேரடியாக கொள்முதல் செய்வதற்காக பண்டமாற்று.com என்ற ஒரு வெப்சைட்டை துவங்கியிருக்கின்றோம். அந்த வெப்சைட்டிலே எங்கிருந்து வேணாலும் அவர்கள் அந்த பொருளை பதிவு செய்து அவர்கள் வீட்டுக்கு அதை பெற்றுக்கொள்ளும் அளவிலே ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது போன்று நேரடியாக நுகர்வோர்கள் விவசாயிகளிடம் குழுக்களிடம் கொள்முதல் செய்கின்ற பொழுது அவர்களும் கலப்படம் இல்லாமல் தரமான பொருளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். மேலும் உடல் நலத்தோடு ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கும் ஆரோக்கியமான குடும்பங்களை உருவாக்குவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற நோக்கத்தில் தான் இந்த கண்காட்சியை துவக்கியிருக்கின்றோம். நன்றி. சம்பந்தே இன்று நாமக்கல் சனு ஹோட்டல் மற்றும் பசுமை நாமக்கல் மற்றும் ஃபைபர் நேச்சுரல் ஃபைபர் யூனிட் நிறுவனங்கள் இணைந்து சனு ஹோட்டலில், சேலம் சாலை சனு ஹோட்டலில் ஒரு இயற்கை சார்ந்த கண்காட்சியினை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதை நான் இன்று கண்டேன். இயற்கை முறையில் விளைவித்த பயிர்கள் மற்றும் வாழை நாரிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை கண்காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். பல்வேறு வகையில் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட தானியங்கள், உணவு வகைகள், அது தொடர்பான காட்சி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அனைத்தையும் பார்வையிட்டேன். இவையெல்லாம் எதற்காக என்று சொன்னால், நஞ்சில்லாத உணவினை வரும் காலத்தில், எதிர்காலத்தில் மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தற்போதைய சூழலில் இது அவசியமான ஒன்றான பகுதியாக கருதப்படுகிறது. அந்த வகையில் இந்த கண்காட்சியினை பொதுமக்களும் இயற்கை நலம் சார்ந்த விரும்பிகளும் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டும். காரணம், இவ்வளவு மருத்துவ குணமுடைய இயற்கை சார்ந்த பொருட்கள் கலப்படம் இல்லாமல் இங்கே கிடைக்கிறது. அதனை வாங்கி உடல் நலம் பேணுவதற்கான வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்வதோடு, இந்த ஏற்பாட்டினை செய்த அத்தனை பேருக்கும் நன்றி. காரணம், உழவர்களிடமிருந்து விலை மதிக்க முடியாத நல்ல மருத்துவ குணம் கொண்ட பொருட்களை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். மிளகு, அரிசி வகைகள், கிழங்கு வகைகள் மற்றும் இயற்கை சார்ந்த பொருட்களிலிருந்து உபபொருள்களாக தயாரிக்கப்படுகின்ற வாழை நாரிலிருந்து பை, கேரி பேக் உள்ளிட்ட, அதே மாதிரி இயற்கை தேன், பொடி வகைகள், இவையெல்லாம் எந்த மருந்தும் கலக்காமல் செய்யப்பட்டிருக்கிறது. இவை உற்பத்தி செய்வது எளிதாகப்பட்டால் அவர்கள் விற்பனைக்கு கொண்டு வருவது இந்த போட்டி உலகத்தில் கடுமையாக இருப்பதனால் உழவர்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக இது போன்ற இயற்கை சார்ந்த பொருட்களை உபயோகப்படுத்துவதற்கான முயற்சி தான் இந்த கண்காட்சி. அதை வெற்றியடைய நான் மனதார வாழ்த்துகிறேன். நன்றி.